திராவிட வெற்றி கழகத்தின் நிறுவனர் மல்லை சத்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தற்போது நடந்து கொண்டிருக்க சூழலில் அவர் குறித்து அவரிடம் ஒரு சில கேள்விகள் கேட்போம். சார் வணக்கம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவின் நிலைப்பாடு எப்படி இருக்கு? துரை வைகோ அவர் துரதிருஷ்டவசமா நாங்க திமுக சின்னத்தில் நின்றுருக்கோம், உதயசூரியன் சின்னத்தில் நின்றுருக்கோம்னு சொல்லி பேசியிருக்காரு. அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? அந்த துரதிருஷ்டம்தான் தலைவர் வைகோ அவர்களை 29 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியது. அந்த துரதிருஷ்டம்தான் திருச்சியில் துரையை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கியது. எனவே வார்த்தையை அளந்து பேச வேண்டும். அரசியல் நாகரிகம் இல்லாமல், பண்பாடு இல்லாமல், மனம் போன போக்கில் பேசுவது என்று அரசியல் உகந்தது அல்ல. எனவே இவற்றையெல்லாம் துரை முதலில் படிக்க வேண்டும். அவர் அரசியலில் எல்கேஜி என்பதை மீண்டும் நிரூபித்துக் கொண்டு வருகிறார் என்பதை அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய உடல் மொழி எடுத்து காட்டுகிறது. ஒரு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றுவிட்டு அந்த கூட்டணிக்கு இன்றைக்கு ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் இந்த நேரத்தில் இவருடைய நிலைப்பாடுகள் எப்படியாக இருக்கும்? எனவே மனிதன் இப்பேற்பட்ட ஒரு நிலைப்பாடுகளுக்கு தள்ளப்படுவது என்பது வேதனைக்குரியதாக, வேடிக்கைக்குரியதாக இருக்கிறது. அவர் ஏற்கனவே பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுத்தவர், மந்திரியாக வேண்டும் என்று நினைத்தவர். தலைவர் வைகோ அவர்களை பொறுத்தவரையிலும் நான் திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக ஒரு சில சீட்டு எண்ணிக்கைகளுக்காக நான் அல்லாமல் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைகிறோம் என்று சொன்னார். அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் இப்பொழுது மாறுகிறார் என்று சொன்னால் ஒரு திரிபுவாத நிலைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மகன் திமுக மாறிக்கொண்டிருக்கிறார். எனவே இது போன்ற காலகட்டங்களில் நான் இப்பொழுது கூட சொன்னதை போன்று தேவை முடிந்தவுடன் நண்பன் எதிரியாவதும் விரோதியாவதும், தேவை தொடங்குகின்ற போது விரோதி, எதிரி, துரோகி, நண்பனாவதும் வாடிக்கையாகி கொண்டிருக்கிறது. அப்படிதான் நான் மதிமுகவுடைய நிலைப்பாடை இப்பொழுது நான் பார்க்கின்றேன். குறிப்பாகவும் சிறப்பாகவும் தமிழ்த்தாயின் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடன் ஒப்பிட்டு பேசுகிறார் தலைவர் வைகோ அவர்கள் விஜய் அவர்களை. விஜய் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிறார். அவர் திருச்சியில் பேசுகின்ற போது இந்த அல்லு சில்லு கட்சிகளாம் எங்களுக்கு பொருட்டில்லை என்று சொல்லி இருக்கிறார். அந்த அல்லு சில்லு கட்சியில் மகன் திமுகவும் வைகோ தலைமையிலான மகன் திமுகவும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த காலகட்டத்தில் திமுகவிலிருந்து பிரிந்து போகிறோம் என்ற ஒரு நிலைப்பாடுகளுக்கு பெட்டி படிக்கோடு தயாராக இருக்கிறார். என்றைக்கு அவர்கள் பயணத்தை மேற்கொள்வார்கள் என்பது தெரியாது. இது ஊரை ஏமாற்றுவதற்கு பொதுக்குழு, செயற்குழு என்று பேசுவது. அவர்கள் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டியது. அங்கே எங்கே இருக்கிறார்கள்? நேற்றைய தினம் ஒரு தலைநகர் சென்னையில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறோம் என்று ஏறக்குறைய 20 அமைப்புகளுடைய பெயர்களை சொல்லியிருந்தார். ஆனால் மொத்தமே 67 பேர் தான் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற போது இந்த கட்சியுடைய லட்சணம் என்ன என்று தெரியும். எனவே கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்றவர்களுக்கு இவருடைய வலிமை என்ன என்பதை பொறுத்துதான் அவர்கள் சீட்டை கொடுக்க முடியும். ஏன் விடுதலை சிறுத்தைகள் அடம் பிடித்து அல்லது ஒரு மிகப்பெரிய புரட்சியை அல்லது மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து 8 தொகுதிகளை பெற்றதை போன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 10 சட்டமன்றமும் ஒரு நாடாளுமன்ற மேலவை தொகுதியும் பெற்றதை போன்று காங்கிரஸ் பெற்றதை போன்று நீங்கள் பெறவில்லை. நீங்கள் ஏற்கனவே சொன்ன செய்திகளுக்கும் இப்போது நீங்கள் நடந்து கொண்டு வருவதற்கும் முற்றிலும் 100% மாறுபாடாக இருக்கிறது. இதையெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். திராவிட இயக்கத்துடைய திரிபுவாத இயக்கமாக மகன் திமுக மாறிவிட்டது என்பதில் மாற்று கருத்து இடமில்லை. எனவேதான் இப்படி மனம் போன போக்கில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சியில முதல் பேசியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கண்ணோட்டத்துல? ஏன்னா திமுக விமர்சனம் செஞ்சுதான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அங்க வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரியோ, வாக்களிச்ச மக்களுக்கு அந்த நன்றி தெரிவிக்கிற விதமாகவோ அது எதுவும் பாக்குற மாதிரி இருந்துச்சா? இல்லை எப்படி அதை பாக்குறீங்க? இல்ல, முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் அவர் இன்னும் பல அரசியல் நிகழ்வுகளை அவர் உள்வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். எனவேதான் அவரும் ஏதோ ஒரு மனம் போன போக்கில் ஒரு முதலமைச்சர் ஆனதற்கு பின்னால் அந்த தகுதியின் அடிப்படையில் அவர் பேசுவதற்கு பதிலாக ஏதோ ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுவதை போன்றே அவர் பேசியிருப்பது என்பது கவலைக்குரிய ஒன்றுதான். அதில் மாற்றம் அவசியம் தேவை. அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை அனைத்து கட்சி தலைவரும் சந்தித்தது என்பது ஒரு மாற்றமாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. பணம் கொடுக்காமல், வேட்பாளர் யார் என்று அறியாமல் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது வரவேற்க வேண்டிய ஒன்று. ஆனால்
வெற்றி பெற்றதற்கு பின்னால் உங்களுக்கே வேண்டிய அந்த பொறுப்பு இல்லாமல் பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இன்னும் சீர்படவில்லை. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தோழர்களே பெரும்பாலான இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார் என்பதை நாள்தோறும் ஊடகத்தின் வாளாக பார்க்கின்ற போது மிகுந்த அச்சமும் கவலையும் அளிக்கிறது. எனவே இதிலிருந்து தமிழ்நாட்டை முதலில் தமிழக வெற்றிக் கழகத்திடமிருந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து அதற்கு பின்பாக தமிழ்நாட்டுடைய நிலைப்பாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் செய்திட வேண்டும் என்பதை திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் பாலமுருகன்.